வெல்கம் டு எஸ்ஆர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பாலாக்கீரை செய்கிறது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். பாலாக்கீரை நான் 2 கீரை எடுத்திருக்கேன். அது ரெண்டையுமே கட் பண்ணி அலாசி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகலாம். ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் எல்லா குழம்புமே எண்ணெய் சேர்த்து ஊற்றுவேன். ஸோ நான் இதுக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு இன்னொரு விஷயம் என்னென்னா உளுந்து போட மாட்டேன். கீரைங்களுக்கு கடுகு மட்டும்தான் போடுவேன். கடுகோடு சேர்த்து சீரகம் போடுவேன். சீரகம் எதுக்கு போடுவேன் அப்படின்னா, நான் எப்போவுமே டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா குழம்புக்குமே சீரகம் போடுவேன். அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 3யுமே போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபோன் நான் ஸ்டாண்ட்லாம் யூஸ் பண்ணலைங்க, கையில் தான் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் ஷேக் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வதக்கினதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி நான் எடுத்த வாட்டி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பாலாக்கீரை, கட் பண்ணி அலாசி வச்சுருந்த பாலாக்கீரையை எடுத்து நம்ம வதக்கலான்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே போட்டுட்டேன். உள்ளே போட்டதுக்கப்புறம் நான் 2 கத்த கீரையுமே உள்ளே போட்டுட்டேன். நான் தண்ணியே ஊற்றலை. அலாசின தண்ணியிலேயே நிறையா தண்ணி விட்டுச்சு. ஸோ நான் தண்ணி துளி கூட ஊற்றலை. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அதுலேயே நிறையா தண்ணி இருந்துச்சுங்க. நம்ம தண்ணி ஊற்றணுங்கிறதே அவசியம் இல்லை. அதுலேயே நிறையா தண்ணி இருந்தது. கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன்னா தேங்காய் துருவல் ரெடி பண்ணிட்டேன். நான் எப்போவுமே மிக்சியில் போட்டு தேங்காய் துருவலை எடுத்துருவேன். தனியாலாம் உட்காந்து துருவிட்டுருக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் பக்கத்துலேயே கீரையும் வதங்கிட்டு இருந்தது. அதையும் ஒரு சைடு பார்த்துட்டு தேங்காய் துருவல் மிக்சியில் போட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். தேங்காய் துருவல் இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு லைட்டாக ஒரு 2 திருவி எடுத்து வச்சுட்டா போதும். அதை நான் கீரையில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நான் செய்யவே போட்டுட்டேங்க. ஏன்னா என் ஃபோன் கொஞ்சம் ஷேக் ஆகுது. ஒரே பிடிச்சிட்டு செய்ய முடியல அப்படிங்கிறதுனால என்னால் அதை காட்ட முடியல. நான் போட்டுட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், கீரை நல்லாவே வதங்கிருச்சு. தண்ணி எல்லாமே தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். எல்லாமே நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. நல்லா வதங்கவும் செஞ்சிருச்சு. இது நம்ம பாலாக்கீரை இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இதோடு சேர்த்து நான் இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா 3 லெமன் எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு பச்சை மிளகா போடல. என்னென்னா லெமன் சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் நான் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றுனதோடு சரி ஒரு சிட்டிகை கடுகு, அது கூட சேர்ந்து எப்பவும் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா சீரகம், அது மாதிரி இதுக்கும் நான் சீரகம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீரகம் போட்டதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் உளுந்து, லெமன் சாப்பாட்டுக்கு உளுந்து போட்டால் நல்லாயிருக்குங்க. ஸோ லெமன் சாப்பாட்டு உளுந்து கடலை போட மாட்டேன், உளுந்து மட்டும்தான் போட்டு ஒரு வதக்கி நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா தான் போட்டேன். பச்சை மிளகா ஏற்கனவே பாலாக்கீரையில் போட்டிருக்கனால இதில் நான் போடலைங்க. போட்டு நான் வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லாவே வதங்குச்சு. அது கூட 10 பல் பூண்டு அதுவும் போட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொதிக்க விட்டேன். அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டேங்க. உப்பு போட்டு வதக்கிட்டேன். நல்லாவே வதங்கிருச்சு. இங்கே எடுத்து பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் இந்த மாதிரி தான் செஞ்சேன். இந்த கண்ணாடி பதத்துக்கு வரும்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நான் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லாவே லெமன் சாப்பாட்டுக்கு மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா கலர் நல்லாவே கொடுக்கும். அதோடு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயமும் நான் போட்டுக்கிட்டேன். பெருங்காயம் ஆக்சுவலாக நான் எதுக்குமே போட மாட்டேன். இந்த மாதிரி லெமன் சாப்பாடுங்கிறனால நான் போட்டேன். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே வெங்காயம்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த லெமன் சாறு எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அது தண்ணியாட்டம் தாங்க இருக்கும். நல்லா கொதிக்க விடணும். ஓகேங்களா? ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எப்படி ஆகும்னா நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். இந்த மாதிரி கிரேவியாட்டம் வந்துடும். கிரேவியாட்டம் எல்லா அந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்துலேயுமே புளிப்புத்தன்மை நல்லாவே ஏறிடுங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. நான் இந்த மாதிரி வதக்கி இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நான் சுடு சாப்பாடு எடுத்து கிளற ஆரம்பிச்சிட்டேன். என் ஃபோன் நானே பிடிச்சிட்டு செய்கிறேன் அப்படிங்கிறனால என்னால் கிளற வீடியோவை காட்ட முடியல. நான் நல்லா சாப்பாடு கிளறிட்டு அதுக்கப்புறம் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கிளறும் போதே. இருங்க நான் கிளறிட்டு வந்துடுறேன்.
இங்கே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக. நல்லெண்ணெய் ஊற்றினாலே சாப்பாடு உதிரி உதிரியாக தாங்க வரும். கடலெண்ணெய் ஊற்றினா கூட இந்த அளவுக்கு இருக்காது. நல்லா உதிரி உதிரியாக நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லெமன் சாப்பாடும் பாலாக்கீரையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.